மக்களை எல்லாம் முட்டலாக்கி ஜெயிக்க போற டிஎம்கேக்கு ஓட்டு போட போறீங்களா? இல்லை உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா சினிமாவை விட்டு விட்டு அரசியலுக்கு வந்து உங்களுக்காக பணி செய்ய வேண்டிய நினைக்கிற இவருக்காக நீங்கள் ஓட்டு போட போறீங்களா? இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2026 அது பார்த்தீங்கன்னா 20 நாள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. நீங்கள் டிவிக்கே வந்து ஜெயிக்க போதா இல்லை டிஎம்கே ஜெயிக்க போதான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ விறுவிறுப்பாக இருக்கும். இந்த வீடியோ தயவுசெய்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. டிவிகே ரசிகர்கள் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல டிவிக்கேன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி டிவிகே வேறு பார்த்தீங்கன்னா டிஎம்கேன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏன் விஜயின் டார்கெட் பார்த்தீங்கன்னா திமுக மேலே இருக்குது. 2024 நடக்க போகும் அரசியல் யுத்தம் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் அதிகமாக வந்திருக்குது. அரசியலில் ஒரு புதிய கட்சி வரும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த கட்சியில் இருக்கும் பணியாளர்களை பார்த்தீங்கன்னா எதிர்த்தாலே பார்த்தீங்கன்னா அவர்கள் கவனம் பெரும்பாலும் வந்து விஜய் மேலே தான் இருக்கும். ஏன்னா விஜய் தனது முதல் மாநாட்டிலே பார்த்தீங்கன்னா திராவிட மாடல ஆட்சியை தாக்கி பேசியிருப்பாரு. நீங்கள் அந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலாக போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழகத்தில் 50 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் ஆட்சி செய்கின்றன. இதில் இப்போது ஆட்சியில் இருக்கும் திமுகவை ஏன் விஜய் குறிவைக்கிறார் நீங்கள் யோசிக்கிறீங்களா? அதற்கு முதல் காரணம் பார்த்தீங்கன்னா அதிகாரம். ஆட்சியில் இருப்பவர்களை எதிர்ப்பதால் தன் மக்களிடம் ஒரு மாற்று தலைவராக பதிநிறுத்திக் கொள்ள முடியும் என்பதை விஜய் நன்கு அறிந்திருக்கிறார். ஏன் விஜயின் பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா திமுக சுற்றியே இருக்கிறது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? விஜய் தனது பேச்சுகளில் திமுக நேரடியாக தாக்கி 3 முக்கிய காரணங்களை உள்ளடக்கியிருப்பார். திமுகவில் வாரிசு அரசியல் நடப்பதாக விஜய் முன்வைக்கும் குற்றச்சாட்டு ஒரு குடும்பத்தின் பிடியில் கட்சி இருக்கிறது என்பதை அவர் இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு குறியை கொண்டு சொல்லியிருப்பார். நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் நடந்த மாநாட்டும் சரி, இப்போ வந்து கிட்டத்தட்ட அதிகம் பேர் வந்து பலியானதுனால அவர் மேலே வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தியது. இப்போ அது முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே பற்றி அதிகமாக மக்களிடம் பேசப்பட்டுச்சு. நீங்கள் அந்த நியூஸ் வந்து இப்போ உலக அளவில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா 2026 இன்னும் ஒரு 20 நாள் இல்லை 19 நாள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. இப்போ டிஎம்கே ஜெயிச்சாங்களும் நீங்கள் இப்போ பார்த்து நிற்கிற ஆட்சி தான் நடந்திருக்கும். இப்போ டிவிக்கு விஜய் ஜெயிச்சார்னா அவர் புது இடையில மக்களுக்கு அதிகமாக செய்ய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு 250 ஒரு 200 கோடி சம்பாதிக்கிற மனிதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு இன்றைக்கி மக்களுக்கு பணி செய்யணும்னு நினைக்கிற ஒரு ஆர்வத்தோடு இன்றைக்கி வராரு. அவரை நம்ம ஜெயிக்க வச்சோன்னா அதிகமாக நம்மளுக்கு ஜெயிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ டிஎம்கே ஆட்சி போயிருக்கிறது நம்மளுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க போகிறாங்க நம்மளுக்கு இப்போவே தெரியும். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுருக்கோம், இல்லை உங்களுக்கு இந்த வருஷம் தெரிஞ்சிருக்கும். இதை செஞ்சுட்டு தான் காட்சி வரைக்கும் செஞ்சுன்னு இருப்பாங்க. அதனால் நீங்கள் ஒவ்வொரு தடவை யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே வந்து கொஞ்சமாக புரியும். அதனால் ஓட்டு போடும்போது மிக கவனமாக நீங்கள் ஓட்டு போடுங்க. யார் ஜெயிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். டிவிகே ஜெயிச்சா புது மாற்றத்தை கொண்டு வரலாம், டிஎம்கே ஜெயிச்சா இப்போ போகிற மாற்றத்தை தான் நடந்து இருக்கும் கடைசி வரைக்கும். அதனால் யோசிச்சு முடிவெடுங்க. திமுக பேசும் திராவிட அரசியலுக்கு மாற்றாக விஜய் மதச்சார்பற்ற சமூக நீதி மற்றும் தமிழ் அடையாளங்களை பேசிக்கொண்டு கலந்து ஒரு புதிய அரசியலை முன்வைக்கிறார். திமுக கூட்டணியில் இருக்கும் சில கட்சிகள் அதிருப்தை தனக்கு சாதகமாக விஜய் முயல்கிறார். விஜயின் தாக்குதலுக்கு திமுக சும்மா இருக்காது. அவர்களின் தரப்பு விளக்கம் இதுதான். நாங்கள் 75 ஆண்டுகளாக பாரம்பரிய கொண்ட கட்சி என்பது போராட்டங்களை பார்த்தவர்கள். சினிமா கட்சியில் வைத்து மட்டும் அரசியல் பிடித்துவிட்டு முடியாது என்பது திமுகவின் வதம். இப்போ பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையாகட்டும், கலை உணவு திட்டம் போன்ற அரசு திட்டங்களை முன்னிறுத்தி நாங்கள் மக்களுக்காக செயல்படுகிறோம், வெறும் பேச்சு மட்டும் பேசவில்லை என்று திமுக பதிலடி கொடுத்திருக்கிறார். மக்களே நம்பி வந்த என்று விட்டுடாதங்க என்ற விஜய் வந்து அந்த குரல் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா மக்களிடம் பெரிய சோகத்தை ஏற்படுத்தியது. ஏன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அரசியல் மீட்டிங்களும் சரி, இப்போ எது கலந்தாலும் அவரிடையே பார்த்தீங்கன்னா அதிகமாக எதிர்ப்பு வந்திருக்குது திமுகவிலேருந்து. ஏன்னா அவர் பிரச்சாரத்தை நடத்தும் போதும் சரி, அவர் ஒரு விஷயத்துக்கு எங்கே போனாலும் சரி, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதனா ஒரு பிரச்சனை அவருக்கு வந்து அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அதனாலே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கட்சி ஆரம்பித்ததுனால அதனால் அவர் மேலே அதிகமாக எதிர்ப்பு வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா வரும்போது பார்த்தீங்கன்னா இதேமாதிரி தான் ஒரு ஆட்சியை வந்து கொண்டு வந்தாங்க திமுகவும். இப்போ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் கொண்டு வராங்க. ஆனால் எனக்கு ஒன்று தோணுதுங்க, மக்களிடையே நீங்கள் விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்மளை நம்பி ஒரு மனிதன் வரானா கன்ஃபார்மாக அவரை வந்து ஏற்றுக்கதான் நம்ம வந்து மனிதன் ஆகும். ஏன்னா அவர் ஜெயிக்க வைக்கணும்னு மட்டும் சொல்லலை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு அரசியலில் வந்து புதுசாக வராங்கன்னா அவர் எப்படி வந்து நம்மளுக்கு செய்வார் போவார், நம்ம நினச்சிருந்தா வருவார், மக்களுக்கு இப்படி செய்யணும் போகணும்னு. அதனால் டிவி கேட்க மறக்காமல் எல்லோரும் ஓட்டு போட்டுருங்க. சரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எதுக்கு விஜய் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வர ஆரம்பித்தார், எதுக்கு மக்கள் நல்லது செய்ய போகிற சொன்னார்? ஏன்னா ஒரு 250-300 கோடி சம்பாதிக்கிற மனிதன் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு நான் அரசியலுக்கு வரணும், எதுக்கு வந்து நம்மளுக்கு மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும், மக்கள் பணம் வந்து அதிகமாக திருட போகுது, பெண்களுக்கு வந்து அதிகமாக பாதுகாப்பு இல்லை, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா விஜய் அதிகமாக பிரச்சாரத்தில் சொல்லியிருப்பாரு. எதுக்குங்க அவர் அரசியலுக்கு வர ஆரம்பிக்கிறாரு, அதை பற்றி விளக்கத்தை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் சரி, எந்த கட்சி மீட்டிங் போனாலும் சரி, என் நெஞ்சில் குடியிருக்கும் என்று வந்து ஒரு வாக்கியத்தை சொல்லி தான் ஆரம்பிப்பார். நண்பா ஒருத்தன் உச்சக்கட்ட புகழில் இருக்கும்போது ஒரு படத்திற்கு 200 கோடி சம்பளம் வாங்கும்போது எல்லாவற்றையும் விட்டு
ஏன் வெயிலிலும் மழையிலும் மக்களுக்காக இறங்கணும்? இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மில்லியன் டாப் கேள்விக்கு வந்து விஜய் அதிகமாக இருக்குது. இப்போ விஜயின் படங்களை பார்த்தீங்கன்னா சமூக கருத்துக்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா எல்லா படங்களிலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கும். ஆனால் நிஜ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் அரசியலுக்கு வர விதை போட்டது தலைவா பட பிரச்சனைகள் மற்றும் சர்க்கார் பட விவகாரங்கள் தான். ஒரு படத்தை வெளியிடவே இவ்வளவு முட்டுக்கட்டு போடுகிறார்கள் என்பது, அந்த அதிகாரம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பது அவர் உணர்ந்த தருணம் பார்த்தீங்கன்னா இதுதான். நம்ம கட்டுப்படுத்த ஒரு சக்தி இருக்கும்போது அந்த சக்தியை நம்ம ஏன் மறக்கக்கூடாது என்ற மனநிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகம் டிவிக்கு விஜய் தான் நம்மளுக்கு கொடுத்தாரு. ஏன் இப்போ 2020 விஜய் தேர்தலில் நிற்கிறான்னு நிகழ்ச்சி வச்சிருக்கீங்களா? தமிழக அரசியலில் கருணாநிதி ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும் போன்ற ஆளுமை இல்லாத ஒரு வெற்றிடம் இருப்பதாக விஜய் வந்து அதிகமாக நினைக்கிறார். இப்போ திராவிட மாடல் விஎஸ் புதிய அரசியல் கட்சிகள் வந்து சேர்ந்தாலும் 50 வருஷமா இங்கே 2 கட்சிகள் தான் வந்து மாற்றி ஆட்சி செய்து வருகிறாங்க. டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் 2 கட்சிகள் தான் பார்த்தீங்கன்னா மாற்றி ஆட்சி செய்து வந்திருக்கிறாங்க. போது இந்த வாரிசு அரசியல் போது இந்த பழைய சிஸ்டம் என நினைக்கும் இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸ் வந்து புதிய முகம் தேவைப்படுகிறது. அந்த இடத்தை பார்த்தீங்கன்னா தான் விஜய் வந்து அதிகமாக குறி வைக்கிறார். 200-300 கோடி சம்பாதிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சும்மா அரசியலுக்கு வந்து என்னை ஜெயிக்க வைங்க, உங்களை நல்லது செய்யணும் சொல்லிட்டு எல்லா காசு சுருடு போகிறதுக்கு வந்து நம்ம வந்து டிஎம்கே இல்லைங்க டிவிக்கே ஒவ்வொரு தொண்டர்களுக்கு தெரியும் நம்ம டிவிக்கே வந்து கட்சியாளர்கள் எப்படின்னு. விஜயின் லட்சியம் பார்த்தீங்கன்னா வெறும் பதவிக்கு வந்து அரசியல் வந்து செய்யறதுக்காக மட்டும் இல்லைங்க. விஜயன் தனது முதல் மாநாட்டிலே பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பாரு, நான் இங்கே பதவிக்காக வரல, ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் தான் நான் வந்து மக்களுக்கு வந்து வருகிறேன் என்று விஜய் அதிகமாக பிரச்சாரம் சொல்லியிருப்பாரு. முதல்ல வந்து மாநாட்டில் சொல்லியிருப்பாரு. அவர் முன்வைக்கும் பார்த்தீங்கன்னா மதச்சார்பற்ற சமூக நீதி என்பது ஒரு பக்கம், திமுகவின் திராவிட அரசியலுக்கு மறுபக்கம், பாஜகவின் அரசியலுக்கு செக் வைக்கும் ஒரு விஷயமாக வந்து அவர் வருகிறாரு. பெண்களுக்கு 13 வயதாகிறது, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என அவர் அதிகமாக வந்து வாங்கி கொடுப்பதாக வந்து விஜய் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, திமுக பார்த்தீங்கன்னா மகளிருக்கு கொடுக்குற தொகையை விட அதிகமாக விஜய் கொடுப்பதாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்காக வந்து பணங்கள் அதிகமாக வந்து கொடுக்க சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ரேஷன் கார்டுக்கும் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் பொங்கல் ஆகட்டும் தீபாவளி ஆகட்டும் அந்த ஃபங்க்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா அதிகமாக விஜய் வந்து செய்வார் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து சொல்லலை பொங்கலுக்கு இப்படி செய்வேன் தீபாவளிக்கு இப்படி செய்வேன் சொல்லலை, ஆனால் அதிகமாக செய்வார் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, பெண்களுக்கு 13 வாக்குறுதிகள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என அவர் போடும் ரூட் மேப் நாங்கள் வெறும் சினிமா கூட்டம் இல்லை சிஸ்டத்தை மாற்ற வந்த கூட்டம் என உற்சாகம் நம்மளுக்கு அதிகமாக செய்கிறதுங்க. இதில் பார்க்க போகிற முழுக்கமான கிளைமேக்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 75 வருஷம் அனுபவம் கொண்ட திமுக கட்சியும், இன்னொரு பக்கம் தமிழகத்தின் செல்லப்பிள்ளையான நம்ம தளபதி விஜய். இது வெறும் தேர்தல் இல்லைங்க நண்பா, இது ஒரு தலைமுறையை மாற்றும். விஜய் ஜெயிப்பாரா அல்லது சினிமா கவர்ச்சி காணாமல் போகுமா? எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. 2026 மே மாதம் தமிழ்நாடு ஒரு புதிய மாற்றத்தை வந்து அதிகமாக பார்க்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் வந்துடுவாரா இல்லை மாற்றத்தை தருவாரா? கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா திமுக ஜெயிச்சிச்சுன்னா இப்போ நடக்கிற ஒரு ஆட்சியை தான் நடந்துன்னு இருக்கும். இதுவே டிவிகே ஜெயிச்சிச்சுன்னா நடக்கிற ஆட்சியை நம்ம பார்க்கலாம் எப்படி நடத்துறாரு போறாருன்னு. ஏன்னா புதுசாக ஒரு மனுஷன் நம்மளுக்காக வராருன்னா அவர் எப்படி செய்வார் போவார் நம்மளுக்கு எதிர்பார்க்க முடியாது. அந்த அளவில் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ டிஎம்கே ஜெயிச்சாலும் இப்போ நடக்கிற ஆட்சியை தான் நம்மளுக்கு நடந்து கொண்டு வந்திருக்கும். ஏன்னா டிவிகே ஜெயிச்சிச்சுன்னா புதிய மாற்றம் தான் சரி, புதிய ஆட்சியில் அவர் எப்படி நடத்துறாரு போறாரு நம்மளுக்கு அதிகமாக தெரிய வாய்ப்பு இருக்கிறது. நான் உங்ககிட்ட கேட்குறேங்க, யார் ஜெயிப்பாங்க சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க பார்க்கலாம். ஏன்னா மக்கள் நீங்கள் பண்ணுற ஒரு தீர்ப்பினால் தான் இந்த உலகமே மாறும், நம்ம வாழ்வும் மாறும், நம்ம தலைமுறையும் மாறும். அதனால் மக்களிடம் உங்ககிட்ட கேட்குறேன், கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். மறக்காம யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, டிவிக்கேன்னு இல்லை டிஎம்கேன்னு கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் எதுக்கு ஓட்டு அதிகமாக வருதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். டாடா பை பை கைஸ்.